டெல்டானா நெற்களஞ்சியம், டெல்டானா நெற்களஞ்சியம். இன்னைக்கு எந்த மூலை முடக்க எங்க போய் தமிழகத்தில் கேட்டாலும் தஞ்சாவூர்னா பொன் விளைகின்ற பூமி. இந்த பொன் விளைகின்ற பூமிய இன்றைக்கு இருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். அவர் துணை முதலமைச்சர் இருந்த காலத்தில் இன்றைக்கு உங்களுடைய பூமி எல்லாம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் எடுப்பதற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டவர். மக்கள் விரோத ஆட்சி செய்தவர், விவசாயிகள் விரோத ஆட்சி செய்தவர் திரு ஸ்டாலின். உங்களுடைய நிலகத்தை அபகரித்தவர் மீண்டும் இந்த ஆட்சியில் தொடர வேண்டுமா? உங்களுடைய வாழ்வாதாரமே உங்களுடைய பூமி தான். நான் ஒரு விவசாயியா இருக்கிறேன். இன்றைக்கு நான் விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கு நம்முடைய பூமி தான் நம்ம வாழ வச்சுக்கிட்டு இருக்குது. அப்படி நம்முடைய பூமியை திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு பல்வேறு தொழில்களுக்கு அபகரித்து அந்த தொழிற்சாலை அமைப்பதற்கு மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் போன்ற திட்டங்களுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்ட முதலமைச்சர் தான் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சிந்திச்சு பாருங்க. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருந்தது. இதே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அப்பவே காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு நீதிமன்றம் நாடப்பட்டது. அவர் மறைவுக்கு பிறகு மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் என்பதற்காக இந்த டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே அடிப்படையில் நீண்ட காலமாக விவசாயிகள் வைத்த கோரிக்கை, அந்த கோரிக்கையின் அடிப்படையில் நியாயத்தின் அடிப்படையில் நம்முடைய விவசாயிகளுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் உச்ச நீதிமன்றத்தில் காவிரி நதிநீர் பிரச்சனை வழக்கு தொடரப்பட்டு அந்த வழக்கு நடந்துகிட்டு இருந்தது. மரியாதைக்குரிய சகோதரி அவர்கள் சொன்னதை போல அம்மா இருக்கின்ற பொழுது நாம் ஒரு தீர்ப்பை பெற்றோம்ல. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருக்கும் போது இதுல கவனம் செலுத்தல. அது மட்டும் இல்ல, உச்ச நீதிமன்றத்திலே மாண்பு அம்மாவுக்கு தொடரப்பட்ட வழக்கை நாம் தொடர்ந்து நடத்தி 50 ஆண்டு காலம் விவசாயிகள் போராடி வந்ததை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் விவசாயிகள் வயிற்றிலே பால் வாக்கின்ற விதமாக அற்புதமான தீர்ப்பை பெற்றது அதிமுக அரசாங்கம். காவிரி நதிநீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். என்ன விவசாயிகள் கனவு கண்டார்களோ அந்த கனவை நனவாக்குது அதிமுக அரசு. நமக்கு கிடைக்க வேண்டிய பங்கு நீர், ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய நீர் கர்நாடக அரசு கர்நாடக அணையிலிருந்து திறந்து விட வேண்டும் என்று அற்புதமான தீர்ப்பை நாம் உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக பெற்றோம். அப்ப கூட உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு அளிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாம் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில் அங்க வச்சோம். அந்த தீர்ப்பை அமுல்படுத்த காலதாமதமாச்சு. பல முறை மத்திய அரசுகிட்ட அழுத்தம் கொடுத்தோம். ஆனா வேகமா செய்யல. இங்க இருக்கின்ற விவசாயிகள் பதற்றத்தோடு இருந்தாங்க. அவருடைய கோரிக்கையின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தில் அதிமுக சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை ஒத்திவைத்தார்.